பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அம்மா யார் டீ போட்டது? அது மருமக தான் எங்களுக்கு டீ போட்டு கொடுத்தா. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த போன் வந்ததுல இருந்து நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. இதால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். என்ன வேணா இருக்கட்டும், நீங்க எதுக்காக இப்ப என்ன கை நீட்டி அரைஞ்சீங்க? இந்த போன் வந்ததுல இருந்து நீ பைத்தியமாவே ஆயிட்ட. நீங்க என்ன கை நீட்டி அரைஞ்சிருக்க கூடாது. மனோகர் கதவை தர. மனோகர் கதவை தரப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? உங்க பையன் என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டாரு. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? பாருங்க, எல்லாம் உங்க ஆசைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரஞ்சனா, நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணும் உளறல, சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். மனோகர் கொஞ்சம் அமைதியா இருப்பா. கொஞ்சம் அமைதியா இருப்பா. ரஞ்சனா, பாத்தீங்களாமா? இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு திரும்பவும் போன் எடுத்துட்டு போறா. போனை பார்த்து பார்த்து பைத்தியமாயிட்டா. எனக்கு தெரியும்பா, ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இல்லம்மா, இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். மனோகர் கொஞ்சம் அமைதியா இருப்பா. வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு புரிய வச்சாகணும். இல்ல இல்ல இரு. மனோகர் 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 கேளுப்பா. ஹலோ அண்ணோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மனோகர் என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டாரு. இது எல்லாமே என்னோட மாமியாரால் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க தான் அவரை தூண்டி விட்டுருப்பாங்க. அவர் எப்படி என்ன கை நீட்டி அடிப்பாரு? பாரு, நீ உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. அப்பதான் உன் மாமியாருக்கு புத்தி வரும். இல்லனா அவங்க உன் புருஷனை தூண்டி விடுவாங்க. அப்புறம் அடிக்கடி உன் புருஷனும் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இனிமே அமைதியா இருக்க மாட்டேன். எனக்கு எதுவும் புரிய மாட்டேதானா? நான் என்ன பண்றது? போனை கொடு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போனை கொடு. கேக்குறல, போனை கொடு. நான் என் போனை கொடுக்க மாட்டேன். தர மாட்டேன். நோ, போனை கொடு. இல்ல சம காண்டாயிடுவேன். இல்ல, நான் என்னோட போனை கொடுத்துருவா. நீ முதல்ல உள்ள போப்பா. அம்மா சொல்றத கேளுப்பா. ஒழுங்கு மரியாதையை போனை கொடுக்க சொல்லுங்க. இல்ல இப்ப இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் வாங்கி தரேன். நீ முதல்ல உள்ள போப்பா. இல்லம்மா, இவன் எவன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் எவனே தெரியல. சொந்தக்கார பையன், அவனுக்கு பாடம் கத்து தரேன்னு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவன் பொறுமையா இருடா. சொன்னா கேளு. போப்பா, நீ முதல்ல உள்ள போ. போனை கொடுத்துருவாப்பா. வேண்டாம்ப்பா, சண்டையில வேண்டாம்ப்பா. போப்பா. ஹலோ போலீஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. சரியா? எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். மா, நான் வந்துடுறேன். இவர் உங்களை தினமும் அடிப்பாரா? இல்ல, தினமும் அடிக்க மாட்டாரு. இன்னைக்குதான் முதல் தடவை அடிச்சாரு. அதுவும் என்னோட மாமியார் சொன்னதுனால. இப்படிதான் எங்க 2 பேருக்குள்ள டெய்லி சண்டை உருவாக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க மருமக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அதை ஏன் அம்மா கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. இவ ராத்திரி பகல்னு முழு நேரமும் அவ போன்லயே மூழ்கி போயிருக்கா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இவளோட அம்மா அப்பா கிட்ட, இன்னும் வேற யார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கானே தெரியல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவன் யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே டீல ராட் பாய்சனை தெரியாம கலந்துட்டான். ஒருவேளை அம்மா அப்பா இறந்துருந்தாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும் சொல்லுங்க சார். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க டாக்டர் கிட்டே கேட்டு பாருங்க. இவ போன்ல மூழ்கி முழு பைத்தியம் ஆயிட்டா. இன்னைக்கு வேற ஏதாவது ஆயிருந்தா அவ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு மன்னிப்பே கிடைச்சிருக்காது.